ஓகே. திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, வளர்ச்சின்னு நம்பர்ஸ் காட்டுறீங்க, ஆனால் அதற்கு அதீத கடனை இந்த தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்குது. இது சாமானியனுடைய வாழ்க்கையில் ரெஃப்ளெக்ட் ஆகலை, அங்கே விலைவாசி உயர்வு இருக்குது என்கின்ற விஷயத்தை சொல்கிறாரு அக்னீஸ்வரன். ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று கடன் தொடர்பானது, இன்னொன்று விலைவாசி உயர்வு தொடர்பானது. விலைவாசி உயர்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அண்ணன் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரும்பொழுது விட்டுட்டு போகும்போது 1200 விற்ற அரிசி 1800 அப்படின்னாங்க. 2011 கலைஞர் விட்டுட்டு போகும்பொழுது அந்த அரிசி 500 வித்துச்சு. அது 1200 கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. கீரை 15 வித்துச்சு, இன்னைக்கு 20 அப்படின்னாரு. 2011 கலைஞர் விட்டுட்டு போது அது 3 வித்துச்சு. அதை 15 கொண்டு வந்தது அதிமுக அரசு. இன்னும் கணக்கு போட்டே இருப்பாரு, உப்பு விலை, இரும்பு விலை அப்படிலாம் கணக்கு போட்டாரு. இது எல்லாம் என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் வளரதான் போகிறது. நம்முடைய அடிப்படை கேள்வி என்ன, இந்தியா முழுக்க விலைவாசி உயர்வு நேஷனல் ஆவரேஜ் அதை விட தமிழ்நாடு கூட இருக்கா குறைவா இருக்கா? முதல் கேள்வி. அதாவது இன்ஃப்ளேஷன் கூட இருக்கா குறைவா இருக்கா? ரெண்டாவது, கடந்த கவர்மெண்ட்டை விட இன்ஃப்ளேஷன் கூட இருக்கா குறைவா இருக்கா? இது ரெண்டு தான் ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கா இல்லையாங்கிறத நிறுவனத்துக்கான சான்று. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் கடந்த, அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நேஷனல் ஆவரேஜை விட கூடுதலாக தான் தமிழ்நாட்டுடைய விலைவாசி உயர்வு அதாவது இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ கடந்த 4 ஆண்டுகளில் ஓராண்டு தவிர மீதம் 3 ஆண்டுகளில், இந்த ஆண்டை சேர்த்தோம்னா 4 ஆண்டுகள் ஒன்றிய அரசு அல்லது நேஷனல் ஆவரேஜை விட இன்ஃப்ளேஷன் கம்மி. அப்போ தேசிய அளவில் சராசரியோட தமிழ்நாடு விலைவாசி உயர்வு குறைவாக தான் இருக்குது. ஒன்று, அதிமுக ஆட்சியோடு ஒப்பிடும் பொழுதும் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. இது விலைவாசி தொடர்பாக கொடுக்க வேண்டிய பதில். அடுத்து கடன். கடனை பொறுத்த வரைக்கும் இவங்க கடன்கார மாநிலம், கடன் அது இது அப்படின்ட்டு ஒரு பெரிய பூதாகரப்படுத்திட்டே இருக்காங்க. ரொம்ப எளிமையான விஷயம், 50,000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தர் 1 லட்சம் ரூபா கடன் வாங்கினா அது பெரிய கடன். 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தர் 2 லட்சம் ரூபா கடன் வாங்கினா அது பெரிய கடன் கிடையாது. இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கடனை எப்பொழுதுமே சதவீத கணக்கில் தான், ஒரு பொருளாதாரம் எவ்வளவோ அதுல கடன் எத்தனை சதவீதம் இருக்கு அப்படிங்கிற அந்த ஜிடிபி டு டெப்ட் ரேஷியோ வச்சு தான் நம்ம மதிப்பிட முடியும். ஜிடிபி டு டெப்ட் ரேஷியோல தமிழ்நாடு எவ்வளவு வாங்க? அதான் சொல்றேன், ஜிடிபி டு டெப்ட் ரேஷியோ தமிழ்நாடு ஏறக்குறை, அதாவது கடனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில அரசு, இந்தியாவில் தமிழ்நாடு கிடையாது, அது யார் ஆண்டாலும் சரி, இந்தியாவில் யார் ஆண்டாலும் எந்த மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசினுடைய அனுமதி இல்லாமல், அவர்களுடைய கன்கரன்ஸ் இல்லாம கடன் 1 ரூபா கூட வாங்க முடியாது. அந்த வித்தின் பெர்மிசபிள் லிமிட்டை தாண்டி 1 ரூபா வாங்கணும்னாலும் அவங்க எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் யூனியன் கவர்மெண்ட். அப்ப கடன் மூழ்குது, கடன்ல மிஞ்சிட்டோம், கடன் பெருசாயிடுச்சு அப்படிங்கிறது அடிப்படையில் நியாயமற்ற வாதம். ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரெகுலேட்டரி மெஷர்மெண்ட்டுக்கு கீழே தான் கடன் இருக்க முடியும். அப்படி இருக்கும்னா அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் நாம எதுவும் ரிலாக்ஸேஷன் கேட்கல, லிமிட்குள்ள இருக்கோம். ஒண்ணு, இது ஒரு மாநிலத்திற்கு ஒரு பெர்சன்டேஜ். பொதுவா 3%ல 3% நம்ம டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2.9% அப்படின்னு இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கடன் வளர்ச்சின்னு இருக்கு. இப்ப போன 5 ஆண்டுகள்ல கடன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, இந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 2016 ஏடிஎம்கே கவர்மெண்ட், அதாவது 2வது ஏடிஎம்கே கவர்மெண்ட் வரும் பொழுது 2.23 லட்சம் கோடி கடன்ல இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போகும் பொழுது 5.19 லட்சம் கோடி, கடன் வளர்ச்சி 132%. அதுவே இன்னைக்கு 2026ல 9.3 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றோம், 9.3 லட்சம் கோடி நிட்டு, அதனுடைய வளர்ச்சி வெறும் 80% தான். அப்ப கடனுடைய வளர்ச்சி 5.19 இதுங்கிறத பார்க்கும்போது 80%. கடன் வாங்கிய அளவு 132% ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல, இன்னைக்கு அது 79% தான், 80% தான். 132% கடன் வாங்கி 5.6% தான் வளர்ச்சியை காட்டினாங்க. இன்னைக்கு வெறும் 80% கடன்ல ஆவரேஜ் 5 வருஷம் 4 வருஷம் growth ஆவரேஜ் 8.86%. அப்ப growth அதிகப்படுத்தி இருக்கோம். இது ஒண்ணு. அடுத்து கிட்டத்தட்ட நேஷனல் ஆவரேஜ் வரி எவ்வளவு உயர்த்தினீங்க? ஆமா, இல்ல முடிச்சறேன் அப்புறம் சொல்லுங்கண்ணே. அடுத்தது எஃப்ஆர்பிஎம் லிமிட். எஃப்ஆர்பிஎம் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஃபிக்ஸ் பண்றது கிடையாது, யூனியன் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது. அவங்களுக்கும் அவங்களே தான் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க, ஸ்டேட்டுக்கும் அவங்களே தான் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு கார்ப்பரேட்டுக்கான வரி சலுகை கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு 1 லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படுது, அதனால நாங்க எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ல ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிட்ல போய் நாம ரிலாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம்னா வெயிட் பண்ணுங்கன்னு 3 மாசம் கழிச்சு ஆத்ம நிர்பார் பாரத்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து ஒரு 4 கண்டிஷனை ஏத்துக்கோ, அப்பதான் ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நெருக்கடி கொடுப்பாங்க. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வச்சிருக்க லிமிட் 3%, தமிழ்நாட்டினுடைய அளவு 2.9% தான். அப்ப எஃப்ஆர்பிஎம் லிமிட் படியும் கடன் வித்தின் தி லிமிட் தான். அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன், ஜிடிபி ரேஷியோக்கும் கடனுக்குமான ரேஷியோ நமக்கு 28 வரைக்கும் இருக்கலாம், இன்னைக்கு 26.07 தான். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல 26.94 இருந்துச்சு.
அப்ப ஒன்றிய அரசாங்கம் நிதிக்குழு வரையறுத்ததை விட குறைவா இருக்கு ஒண்ணு, அதிமுக காலத்தை விட குறைவா இருக்கு ரெண்டு. அப்ப ரெண்டு அடிப்படையிலையும் பார்க்கணும். ஆர்பிஐ வந்து பீரியாடிக்கலா ஒரு டேட்டா வெளியிடுவாங்க, எந்தெந்த மாநிலங்கள்லாம் நிதி மேலாண்மையில ஒஸ்டா இருக்கு, கடன் மேலாண்மையில ஒஸ்டா இருக்குன்னுட்டு. அதுல டாப் 10 ரேங்க்ல தமிழ்நாடு இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட இடம்பெறல அப்படிங்கிறது தான் கடன் குறித்த விஷயம். இன்னொன்னு, வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் 2021 கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி திருச்சியில 7 ப்ராமிஸ் கொடுத்தாரு. வாழ்க்கை தர முன்னேற்றம் அப்படி இப்படின்ட்டு ஒரு 7 ப்ராமிஸ் கொடுத்தாங்க. அதுல ஒரு முக்கியமான ப்ராமிஸ், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை டபுள் டிஜிட்டுக்கு மாத்துவோம். எத்தனை வருஷம் இலக்குனா 10 வருஷம். இன்னைக்கு 4 வருஷத்துல டபுள் டிஜிட்டுக்கு அதை மாத்திருக்கோம் ஒண்ணு. அதே போல தனிநபர் வருமாய 4 லட்சம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொன்னாரு 10 வருஷ டார்கெட்ல. இன்னைக்கு 4 வருஷத்துல 3,60,000 அப்படிங்கிற லெவலுக்கு அதை உயர்த்திருக்கோம். இது 2. மூணாவது, இந்த growth அப்படிங்கிறது 2010ல, அதாவது கலைஞர் காலத்துல, கலைஞர் விட்டுட்டு போகும் பொழுது 14% வரைக்கும் இருந்துச்சு. அதற்கு பிறகு கடந்த 14 வருடத்துல ஒரு முறை கூட டபுள் டிஜிட்டை தொடவே இல்லை. ஏடிஎம்கே ஆட்சி காலத்துல 0.07, உடனே கோவிட காரணம் காட்டுவாங்க. கோவிடுக்கு முந்தைய ஆண்டே 3.5க்கு வந்துருச்சு. 7%லேருந்து 3.5 கோவிடுக்கு முந்தைய ஆண்டே வந்துருச்சு. அவங்க விட்டுட்டு போகும்போது 0.07, அந்த 0.07ல இருந்து இன்னைக்கு 11.19% வளர்ச்சியை எட்டி இருக்கிறோம். இதுல ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டுக்கான நேஷனல் ஆவரேஜ் 6.5 தான். அப்ப தேசிய சராசரியை விட ஏறக்குறைய ரெட்டிப்பா வளர்ந்துருக்கிறோம். ஒண்ணு, எந்த மாநிலமும் இந்தியாவில் 2 டிஜிட் வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த ஆண்டு எட்டல. இந்த ஆண்டு 9.69% வளர்ச்சி இருக்கும்னு கணிக்கப்பட்டது ஏப்ரல்ல. அப்போ உடனே என்ன சொன்னாங்க, இது டென்டேட்டிவ் எஸ்டிமேட், ரஃப் எஸ்டிமேட், நீங்க வந்து ஃபைனல் எஸ்டிமேட் வந்தா தெரியும், 9.69 இருக்காது அப்படின்னாங்க. 9.69 கிடையாது, ஏறக்குறைய 11.2, 11.19 அப்படின்னுட்டு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை இன்னைக்கு சாத்தியப்படுத்தியிருக்கோம். இந்தியா முழுக்க பிஜேபி சொல்லக்கூடிய வாதம் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு இவங்க சொல்லக்கூடிய எந்த மாநிலமும் டபுள் டிஜிட் growth அட்டைன் பண்ணல. இன்னைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய அந்த பிஜேபி கவர்மெண்டால் பல்வேறு வகையில பொருளாதார நெருக்கடி கொடுக்கப்பட்ட பிறகு அந்த நெருக்கடிகளை எல்லாம் மீறி இன்னைக்கு தமிழ்நாடு டபுள் டிஜிட்ல growth அட்டைன் பண்ணிருக்கு. நெருக்கடினா சாதாரணமான நெருக்கடி கிடையாது. ஒரு சாலை திட்டமா இருக்கலாம், மெட்ரோக்கு ஒன்றிய அரசுடைய கான்ட்ரிபியூஷன் வேணும்னு 3 ஆண்டுகள் போராட வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க மெட்ரோக்கு யூனியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணுங்கிற அக்ரிமெண்ட்டுக்குள்ளேயே வந்தாங்க. உணவு மானியத்துல கம்மி, பங்கீடு குறைவு, ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பங்கீடு குறைவு, ₹1 கொடுத்தோம்னா 29 பைசா திருப்பி வருது. கல்வி நிதி எல்லா மாநிலத்துக்கும் அள்ளி கொடுப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் நமக்கு வேண்டிய நிதி 2500 கோடி கல்வி நிதியை கேட்டோம்னா லீகலா அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை நம்ம கோர்ட்ல கேஸ் போட்ட பிறகும் கொடுக்க மாட்டாங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி வேணும்னா ரோட்ல இறங்கி போராடணும். இவ்வளவு நெருக்கடிகள். ஒரு உதாரணத்துக்கு குஜராத்தில் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அது வந்து சோலார் செக்டார் ப்ராஜெக்ட். அதை செக்கிங்கிற ஒரு ஒன்றிய அரசாங்க நிறுவனத்துக்கு ஏறக்குறைய 25,000 ஹெக்டேர் நிலத்தை அந்த கட்ச் பகுதியில், அதாவது பாகிஸ்தான் இந்தியா பார்டர் பகுதியில் குஜராத் அரசாங்கம் செக்கிக்கு கொடுக்குது. செக்கி என்ன பண்றாங்க, இது டிஃபென்ஸை ஒட்டின பகுதி, இங்க எங்களால் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரே நாள் ஒரே சிட்டிங் யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அந்த ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, ஸ்டேட் கவர்மெண்ட், குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் 3 பேரும் டெல்லியில ஒண்ணா உட்கார்ந்து ஒரே சிட்டிங்ல கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எல்லை பகுதியில், ராணுவ பாதுகாப்பு மிக்க பகுதியில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரிலாக்ஸேஷன் வந்த பிறகு செகி என்ன பண்ணுது, எங்களால் அதை பண்ண முடியாது அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே அந்த லேண்டை திருப்பி கொடுக்குது. அது அதானிக்கு அடுத்த மாதம் திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ குஜராத்துக்கு ஒரு சோலார் செக்டார் ப்ராஜெக்ட் வரணும்னா 3 அமைச்சகங்கள், ராணுவம், ரினியூவபிள் ரிசோர்ஸ், மாநில அரசு 3 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு 4 பெட்டி மெட்ரோவா 6 பெட்டி மெட்ரோவா மாத்துறதுக்கு உலக வங்கி கடன் கொடுக்க தயாரா இருக்கான். நீங்க ஒரு அப்ரூவல் கொடுங்க, ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணி அப்ரூவல் கொடுங்கன்னு கேட்டா 2 வருஷம் கழிச்சு அந்த ஃபைலுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்ப இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகும் தமிழ்நாடு 11.19% வளர்ந்திருக்குன்னா மோடியால், பிஜேபியால், டபுள் இன்ஜின் சர்க்காரால் சாதிக்க முடியாத சாதிச்சிருக்கோம். ஏடிஎம்கே கவர்மெண்டால் சாதிக்க முடியாத அதிகமான வளர்ச்சியை இப்ப வாங்கியிருக்கிற கடனோடு ஒப்பிட்டு பாக்குறப்ப இந்த டிஜிட் இன்னுமே வந்து அதிகமா இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதிமுக வைக்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்க லாஜிக்கா சொல்லணும். நான் தான் சொல்றேன், 132% கடன் வளர்ச்சி இருந்துச்சு. ஆனா பொருளாதார வளர்ச்சி 5.6%. இது ஏடிஎம்கே மாடல். 80% தான் கடன் வளர்ச்சி, ஆனா பொருளாதார வளர்ச்சி 8.86%. இது டிஎம்கே மாடல், திராவிட மாடல். இதை விட பெட்டரா நாங்க பண்ணிருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுங்க. 10 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட உங்களால டபுள் டிஜிட் தொட முடியல. அப்ப தொட்டு காட்டியிருந்தீங்க அப்படின்னா சொல்லலாம். விட்டுட்டு போகும்போது 0.07 விட்டுட்டு போனீங்க.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.